சந்திக்க தான் சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் கூட பணியாற்ற சந்தர்ப்பம் கிடைச்சது இல்ல. ஆனா இங்க ஒவ்வொருத்தரும் அவர் கூட பழகுனவங்க, அவங்க கூட பணியாற்றினவங்க, அவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. அவருடைய குணாதிசயங்கள அவங்க ஒவ்வொருத்தரா சொல்ல 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 அ மலைப்பா இருக்கு. நம்ம சரித்திரத்திலயும், ஹிஸ்டரியிலயும் தான் அந்த மாரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்படி உண்மையாவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்ன்னு நினைக்கும்போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ பெருமையா இருக்கு. அவர் இருந்த தமிழ் சினிமால நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பா இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமே நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவர மனசுல நினைச்சுட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மனிதன் முற்றும் அன்போட எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம, பணத்து மேல பெரிய ஆசை இல்லாம, நல்லவனாவே இருந்தா இந்த சமுதாயம் மதிக்குமா? அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அப்படி ஒருத்தர் இருந்தா மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சுட்டு போயிட்டாரு. அதுதான் மிகப்பெரிய உதாரணம். மறுபடியும் மனிதன் மேலயும், சமுதாயத்து மேலயும் நம்பிக்கை வர்றது அதுலதான். அவரை இப்படி மக்கள் கொண்டாடி, நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சுட்டு போயிருக்காரு. கேப்டன் அவர்கள் நிர்வாகத்தன்மையை பத்தி நெறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாம புதுசா அதுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரா கத்துக்கிறோம். ஒரு 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 நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்கனைஸ் பண்றது, எப்படி அவங்கள நல்லபடியா ரூம்ல கொண்டு போய் சேர்க்கிறது, நல்லபடியா அவங்கள ஃப்ளைட் ஏறி திருப்பி அனுப்புறதுன்னு 2 ஷோ பண்ணும்போது, ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சுட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம இன்னும் பெட்டரா பண்ணணும், கேப்டன் அளவுக்கு பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டாரு கேப்டன். அவர்கள் இதுக்கு எங்களுக்கு ஒரு செட் பண்ணிருக்க பெஞ்ச் மார்க்கை மீட் பண்றதுக்கு நாங்க இன்னும் நெறைய உழைக்கணும்னு எனக்கு தெரியுது. நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு நல்ல அன்போட எல்லாரும் பேசுறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்ட முடியும்னு நான் நம்புறேன். கேப்டன் அவர்கள் வந்து ய- எப்- அது தராதரம் பார்க்காம பழகியிருக்காரு. இங்க இருக்கிற ஒரு சின்ன ஆட்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பத்தி நல்லது மட்டுமே சொல்றாங்க. ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அங்க அவரும் தரையில உட்கார்ந்துருப்பாரு, கூட டைரக்டர், ப்ரொடியூசர் உட்கார்ந்துருப்பாரு, அசிஸ்டன்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாரும் ஒரே தளத்துல உட்கார வச்சு பாக்குறது என்னால நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி ஒருத்தர் இருந்திருக்க முடியுமாங்கிறது. அது ஒரு பெரிய உதாரணமா நான் எடுத்துக்கிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது. ஒரு தடவை ஈவெண்ட் முடிச்சுட்டு ட்ரெயின்ல திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையில இருந்து. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிடலன்னு. ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாருக்கும் பரோட்டால இருந்து பிரியாணி வந்திருக்கு. எப்படி அவர் அந்த ஹாஃப் அன் ஹவர்ல ஆர்கனைஸ் பண்ணிருப்பாருன்னு இப்போ நான் யோசிச்சு பாக்குறேன். ட்ரெயின்ல இருக்க அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்க இருந்து வரும்? ரசிகர் மன்றத்துக்கு சொன்னாரா? எங்க சொன்னாரு? எந்த கடையில சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க? அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எப்படி அதை அவர் பண்ணாரு? அப்ப அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய மனசு. கேப்டன் அவர்களுடைய நினைவை இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நடிகர் சங்கத்துல அவர் இறக்கும்போது நாங்க நிர்வாகிகள் ஊர் இல்லாம போனது மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதை கொஞ்சமாவது நாங்க வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆத்திக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்காங்க, தம்பிகள் 2 பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி நீங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும். மக்களுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் 2 பேருக்குமே இருக்கு. என்னுடைய வேண்டுதல் நீங்க 2 பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அது நிச்சயம் நடக்கும்னு நான் நம்புறேன். இங்க வந்திருந்ததுக்கு உங்க 2 பேருக்குமே நன்றி. ஸ்ரீஷாருக்கும் நன்றி. எல்லா இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சமூகமா இங்க இருந்து ஒரு குடும்பமா இங்க இருக்கிறதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவர் ஆசீர்வாதத்துல நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும் நம்புறேன். உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும்.